அதாவது சமூக விரோதிகளுக்கும், அதாவது பல்வேறு வழக்குகளிலே சிக்கியிருக்கின்றவர்களுக்கும், கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும், கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். திமுகவில் அப்படி தெரிந்து நாங்கள் செய்வது கிடையாது. எங்காவது தெரியாமல் அப்படி நடந்துவிட்டால் உடனடியாக தளபதியினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார். பாஜக வந்து எழுச்சியா இருக்கு, ஆயுதங்கள் எடுக்கக்கூடாதுன்னு வந்து நாங்க வந்து அடக்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு அதே ராமலே சொல்றாங்க. பாஜக ஆயுதத்தை எடுத்தாலும் என்ன, எடுக்காட்டி என்ன, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எப்போதுமே கையில ஆயுதத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்பது நாடறிந்த விஷயம் தான். இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்போ வருவாங்க ரவுடி, இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க. இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதுல நடந்திருப்பது, வேலூர்ல நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க. அவருடைய தூண்டுதல். அதான் கேஸே. இதான் கேஸே உங்க கட்சிக்கார மேலதான். பஞ்சாயத்துல இருக்கிற முறைகேட விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்க வந்து தலையில ராட் அடிச்சு கொண்டுட்டீங்க. இதான் கேஸ். இதுல வெப்பன் வச்சிருந்தது யாரு? வெப்பன் வச்சிருந்தது நீங்க. ராட் வச்சிருந்தது யாரு? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு எனக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாத்திக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவர் வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சரா பார்க்க சொல்லணும். ரவுடிகள் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில்? ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க. இப்போ ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜ், அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்த